கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் லண்டனில் இருக்கிற அடிசன் ஏஞ்சல் இவங்களுக்காக, எங்கள் குடும்பத்திற்காக ஜெபிக்க போகிறோம். எங்கள் கேட்டுக்கொண்ட ஜெப விண்ணப்பம், திருமணமாகி 5 ஆண்டுகள் ஆகிறது, குழந்தை இல்லை. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, நம்ம ஜெபிப்போம். அன்னாளையும் எல்கானாவையும் நினைத்தரலின கர்த்தர் அன்பு பிள்ளைகளை நினைத்தரலவா. நிச்சயம் கிராஸ் டிவியில் இந்த சாட்சியை நம்ம கேட்போம். ஆசீர்வாதமான குடும்பத்தில் ஜெபித்தோம், கற்பத்தின் கனியை கர்த்தர் கொடுத்தா. விசுவாசத்தோடு தைரியத்தோடு ஜெபிப்போமா. அன்பின் தகப்பான லண்டனிலிருந்து ஜெபிக்க கேட்ட அல்சன் அப்பா ஏஞ்சல் இவர்களுக்காக, அவருடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். திருமணமாகி 5 ஆண்டுகள், குழந்தையில்லை. என் தேவன் கற்பத்தின் கனியை கொடுப்பீராக. மனோவா ஆண்டவரிடத்தில் கேட்ட பொழுது, என் நாமம் அதிசயம், அதிசயத்தை செய்வேன் என்று சொல்லி மனோவாவிற்கு அதிசயத்தை செய்த தேவன். ஆபிரகாம் சாராளை நினைத்தள்ளின தேவன். அன்னாள் எல்கானாவை நினைத்தள்ளின தேவன். இவர்களை நினைத்தரல அப்படி செய்கிறதற்காக நன்றி நன்றி நன்றி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் நான் காத்திருந்த பொழுது ஆவியானவர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, உன்னை நான் மறப்பதே இல்லை. ஆண்டவர் மறுபடி உங்களை பார்த்து சொல்கிறார், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உன்னை நான் மறப்பதே இல்லை. மறந்தாதானே சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கி நம்ம தான் மறந்துடுறோம்ல. ஜெபிக்க மறந்துடுறோம், பைபிளை படிக்க மறந்துடுறோம். நம்ம ஆண்டவரிடத்தில் இந்த வாக்கு செய்வேன், அந்த வாக்கு பண்ணுவேன், இதை பண்ண மாட்டேன், அதை பண்ண மாட்டேன்னு எத்தனையோ பொருத்தனை பண்ணுவோம். அத்தனையும் மறந்துடுவோம். கடைசியில் நம்ம சொல்லுவோம், ஆண்டவரை மறந்துட்டாரு. இல்லைங்க, இல்லை. விதத்தில் ஒரு 2 வசனம், ஒன்று கேள்வி, இன்னொன்று பதில். ஏசாயா 49:14 வசனத்தில் மனுஷனுடைய கேள்வி, 15 வசனத்தில் ஆண்டவருடைய பதில். மனுஷனும் மனுஷியும் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தர் என்னை மறந்தார். மனுஷனும் மனுஷியும் ஆண்டவர்கிட்ட அவர் கேட்குற கேள்வியை ஏசாயா 49:14, சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டார், ஆண்டவர் என்னை மறந்தாள் என்று சொல்லுகிறாள். அதுக்கு பதில் என்ன தெரியுமா? ஏசாயா 49:15, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை. என் அன்பு தேவச்சனமே, ஆண்டவராகிய தேவன் ஒரு நாளும் ஒருபோதும் ஒரு சூழ்நிலையிலும் அவர் உங்களை மறக்கவே மாட்டார். மறந்தால் தானே உங்கள்கிட்ட ஆண்டவர் சொல்கிறேங்க. ஆனால் நம்ம மறந்துருக்குறோம்ல. ஒரு முறை ஒரு தெய்வ மனிதரை மதுரையில் மீட்டிங்க்கு செய்தி கொடுக்கறதுக்காக நான் கூட்டிகிட்டு போகிறேன். மதுரைக்கு போயாச்சு. ஆனால் அவர் சொல்கிறார், மதுரைக்கு இறங்கின உடனே சொல்கிறாரு, ஜெய்ஸ்ரீராம் பிரதர், நான் செய்தி கொடுக்கல அப்படின்னு சொன்னார். நான் கேட்டேன், நோட்டீஸ் அடித்தாச்சு, வால் போஸ்ட் ஒட்டியாச்சு, அனௌன்ஸ் பண்ணியாச்சு, ஏன் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க? இல்லை, தயவுசெய்து என்னை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு. சார், நான் புரிஞ்சுக்கிறேன், சரியான ப்ராப்பர் ரீசனை சொன்னீங்கன்னா நான் அதை புரிஞ்சுக்கொள்வேன்னு சொன்னேன். அவர் சொன்னார், நான் காரில் ஏறச்சல உங்கள் வீட்டினுடைய கோட்டைச்சவரில் என்னுடைய பைபிளை வச்சுட்டு நான் தலை சீவினேன், அப்படியே பைபிளை மறந்து வச்சுட்டு காரில் ஏறிட்டேன். இப்போ தான் நான் தேடுறேன்,
உங்கள் வீட்டு கோட்டச்சுவரில் பைபிள் வச்சுட்டு வந்துட்டேன், அதுக்குள்ளே தான் பிரசங்க குறிப்பு இருக்குது, எல்லாமே அதில் தான் இருக்குது. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பதிலாக நான் பிரசங்கம் பண்ணேன். முடித்தோடனே அவர் கண்ணில் கண்ணீர். நான் எந்த பிரசங்கத்தை எடுத்து வச்சுருந்தானோ அதே பிரசங்கத்தை ஆவியானவங்க மூலமாக சொன்னார். வந்து அவர் திறந்து காட்டுறாரு, அத்தனை வசனமும் இருக்குது, அதே டைட்டில். உண்மையாக ஆச்சரியம். கத்த நல்லவன். நம்ம மறந்துடுறோம், ஆனால் கத்த. ஏசாயா 44:21 ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேலே, யாக்கோப்பே, நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை, ஒருபோதும் உன்னை மறப்பது இல்லை. ஆண்டவர் நம்மளை மறக்கவே மாட்டார். ஆனால் உலகம் மறந்துடும். தாவீது சொல்லும் பொழுது ஒரு வசனத்தை வேதனையோடு சொல்கிறான். சங்கீதம் 31:12. நீங்கள் கட்டாயம் இந்த வசனத்தை தியானித்து பாருங்கள். செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலானே. ஒரு பாத்திரம், அந்த பாத்திரத்தை உடையலைன்னா, ஓட்ட விடலைன்னா அதில் பயன்படுத்தலாம். அந்த பாத்திரம் உடஞ்சதுக்கப்புறம், உதாரணமாக ஒரு மண் பாத்திரமே உடஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து ஒட்டி கிட்டி வச்சு அதில் தண்ணியை ஊற்றி இல்லை அதில் ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய முடியுமா? உடைந்த பாத்திரத்தை போலானே. ஏன் அவர் அந்த உடைந்த பாத்திரத்தை உதாரணமாக சொல்கிறாருன்னா, எல்லோரும் என்ன மறந்துட்டாங்க. ஒரு பாத்திரம் உடஞ்சி கிடக்க, அதை போய் தேடுவாங்களா? அதை அப்படி மறந்து விட்டுருவாங்க. அதுதான் உலகம். இன்றைக்கி உலகம் உங்களை மறந்துட்டு, ஆனால் கர்த்தர் ஒரு நாள் மறக்கலை. நான் சொல்ல அப்படியே எல்லோரும் இருதயத்துக்குள்ள ஆமேன்னு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை ஒரு நாளும் மறக்க மாட்டான். அவர் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை ஒரு நாளும் மறக்க மாட்டான். தாய் மறந்தாலும், உலகம் மறந்தாலும், உறவுகள் மறந்தாலும், கர்த்தர் உங்களை ஒரு நாளும் மறக்க மாட்டான். என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? நான் ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பான, உலகம் மறந்து விட்டது, நன்மையை மறந்து விட்டது, உதவியை மறந்து விட்டது, உலகம் துரோகம் பண்ணிவிட்டது. ஆனால் நீர் உம்முடைய பிள்ளைகளை ஒரு நாளும் ஒருபோதும் மறக்காத தெய்வன். நினைத்தருளுகிறதற்காக உமக்கு நன்றி. உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்பட்டும். இயேசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். ஒருபோதும் உன்னை மறக்க மாட்டான். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.